தமிழக முதல் அமைச்சர் விஜய் அவர்களுடைய நாடகம் முதல்வர் சேரில் மீண்டும் வெள்ளை துண்டு போட்டு இருக்கிறாங்களா என்ற கேள்வி மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது விஐபி கலாச்சார ஒழிப்பு வெறும் கண் துடைப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்குங்க. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் நீண்ட காலமாக பின்பற்றி வந்த பிரிட்டிஷ் காலத்து வெள்ளை துண்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியாகி பாராட்டுகளை பெற்று வந்ததுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலை பார்த்தீங்கன்னா நேற்று தலைமை செயலகத்திலிருந்து வெளியான புகைப்படத்தில் ஒன்று இந்த அதிரடி மாற்றம் வெறும் கண் துடைப்பதானோ என்ற கேள்வி எழுப்பியிருப்பதாகவே நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி பலத்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்குங்க. இந்த சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும், இந்த தகவல் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய உண்மையான தகவலா, ஸோ என்ற கேள்வி மக்களிடையே கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக விஜய் அவர்கள் செய்த காரியம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையாக பார்த்து பயனடையலாம். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற ஆர்வலரான லிசிப்ரியா கங்குஜாம் சமூக வலைதள பக்கத்துல ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்தது. இந்தியாவில் உள்ள அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா விஐபி நாற்காலிகளின் பின்புறம் வெள்ளை துண்டு போடும் காலனிய ஆதிக்க கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்ததாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்ததுங்க. ஸோ நீங்களே இதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று அவர் முதல்வருக்கு கோரிக்கை வைத்தாருங்க. ஸோ இந்த கோரிக்கை விடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரத்திற்குள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்த வெளியான ஒரு புகைப்படத்துல முதல்வரின் நாற்காலியில வெள்ளை துண்டு அகற்றப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களில் பெரும் எதிர்பார்ப்பை எழுந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு விஷயமாகவே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாமல் அமைதியான முறையில விஐபி கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டதாகவே சமூக வலைதளங்களில் விஜயினுடைய ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் இந்த விஷயத்தை பெரிதும் கொண்டாடி வந்தாங்க. மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் முதல்வர் என்ற ஒரு புகழும் அவருக்கு கிடைத்ததாகவே நாம சொல்லலாங்க. லிசிப்ரியாவும் விஜய்க்கு தனது நன்றியை இதற்காக தெரிவித்துக் கொண்டதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளிவந்தது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். நேற்று வெளியான புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புதிய சர்ச்சை எழுந்திருப்பதாகவே ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த விவகாரம் அடங்குவதற்குள் பார்த்தீங்கன்னா நேற்று தலைமை செயலகத்துல இருந்து ஒரு புகைப்படம் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதுல அரசு உயர் அதிகாரிகளுடன் சந்திப்புல முதலமைச்சர் விஜய் அவர்கள் நின்று கொண்டு மலர்கொத்து மற்றும் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அங்கிருந்த அவரது பிரதான நாற்காலியின் பின்புறம் வழக்கம் போல அந்த வெள்ளை துண்டு அப்படியே விருது வைக்கப்பட்டிருப்பது அப்பட்டமாக தெரிந்ததாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. ஸோ இந்த புகைப்படம் உண்மையான புகைப்படமா இல்லை சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவி வருவதற்காக ஒரு செயலை ஏற்படுத்தக்கூடிய அந்த புகைப்படமா என்ற கேள்வி கண்டிப்பாக நமக்கு இருக்குங்க. இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா உண்மையான புகைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா காட்டு தீயாக பரவி பெரும் விவாத பொருளாகவே மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிவிக்கலாம். ஸோ இதில் அரசியல் சார்ந்த விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை துண்டு நீக்கப்பட்டதாக கூறப்பட்ட சில நாட்களிலே மீண்டும் அதே துண்டு நாற்காலியை அலங்கரிப்பதை கண்டு சமூக ஆர்வலர்களும் நெட்டிசன்களும் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது குறித்து எழுப்பப்படும் முக்கிய விமர்சனங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் விளம்பரமா இல்லை உத்தியா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கோரிக்கை வைத்தவுடன் துண்டை அகற்றியது போல் காட்டியது சமூக வலைதளங்களில் நல்ல பெயர் பெறுவதற்காக செய்யப்பட்ட வெறும் கண் துடைப்பு என்ற நாடகம் தானா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
இது அதிகாரத்துவத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாற்காலியில் துண்டு போடுவது என்பது வெறும் துணி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது அதிகாரத்தின் குறியீடு அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. சோ அதை மாற்றுவதற்காக காட்டிவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பொதுமக்களுடைய கருத்தாகவே வெளிவந்திருக்கு. ஸோ பொதுமக்களுடைய கருத்தாகவே இந்த விஷயத்தை கண்டிப்பா அவங்க தெரிவிக்கிறாங்க. செயலில் இல்லாத மாற்றமாக இந்த விஷயத்தை கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஒரு சில புகைப்படங்களுக்காக மட்டும் துண்டை மறைத்துவிட்டு நிஜத்தில் பழைய விஐபி கலாச்சாரத்தையே அரசு நிர்வாகம் தொடர்கிறது என்பது இதன் மூலம் அம்பலமாகி உள்ளதாகவே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் குவியக்கூடிய கமெண்ட்டுகள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று துண்டை எடுத்தது வெறும் போட்டோ ஷூட்டுக்கு தானா, அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் கைத்தட்டல் வாங்குவதற்காக ஒரு நாள் மட்டும் துண்டை எடுத்துவிட்டு அடுத்த நாளே மீண்டும் பழையபடி நாற்காலியில போட்டு விட்டார்களா என்ற கேள்வி கண்டிப்பா இருக்கிறது. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மற்றும் முகநூல் பக்கங்களில் விமர்சனங்களாகவே எழுந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று கூறி ஆட்சியை பிடித்த விஜய் அவர்கள் நிர்வாக நடைமுறைகளையுமே விஐபி கலாச்சார ஒழிப்பிலும் உண்மையிலே உறுதியாக இருக்கிறாரா அல்லது இவை அனைத்தும் தற்காலிக விளம்பர பிரசாரங்களா என்பதை அவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து நாம் தெரிவிக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் இந்த கருத்துகளுக்கும் இந்த சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு அவர்களுடைய சார்பில் என்ன விஷயத்தை வெளிக்கொண்டு வர போகிறார், இதற்கு பதிலாக அவர் என்ன தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி அடுத்த கட்ட வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த கலாச்சார ஒழிப்பு பார்த்தீங்கன்னா மக்களிடையே, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு பெருத்த விஷயமாகவே இருந்தது அப்படின்றத நம்ம தெரிவிக்கலாம். இந்த மாற்றமானது மக்களிடையேவும் மக்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் வெள்ளை துண்டை எடுத்த உடனே தமிழகத்தில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு கண்டிப்பா மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ மீண்டும் அந்த சேரில் வெள்ளை துண்டு போட்டு இருப்பது மக்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த தகவல் உண்மையான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பதிலாக முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட வீடியோவில் என்ன ஒரு விஷயத்தை தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அரசியல் சார்ந்த வீடியோக்களில் அடுத்த கட்ட முடிவாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.